திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமந்திரம் பாடலில் அறம் செய்யாதவங்களுக்கு இறைவன் அதுக்கான பலனை கொடுக்குறத பற்றி சொல்லுது. கெடுவதும் ஆவதும் கேடில் புகழோன் நடு அல்ல செய்து இன்பம் நாடவும் மொட்டான். இடுவதும் ஈவதும் எண்ணுமின் இன்பம் படுவது செய்யில் பசு அது ஆமே. அதாவது இந்த உயிர்களுக்கு இன்பமோ துன்பமோ வருது அப்படின்னா இறைவன் நடுநிலை தவறாமல், நீதிநெறி தவறாமல் அந்தந்த உயிர் என்னென்ன செஞ்சுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பலனை கொடுக்குறாரு. அறம் செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு அதனால் இன்பம் வராது. அதை அவர் யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த உயிர்களுக்கு அந்தந்த இன்பமோ துன்பமோ கொடுப்பாரு அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறாங்க. இதையே நம்ம சாத்திர நூலில் சொல்லப்பட்டிருக்கு. மன்னிய வினைப்பயன்கள் தரும் அரண் தரணியோடு தராபதி போல கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் உயிர்கள் செய்த வினைக்கேற்ற மாதிரி தான் அந்தந்த உயிருக்கு இன்பமோ துன்பமோ சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாடலில் இதே கருத்து தான் வருது. இன்பம் இரண்டுற வைத்தது முன்பு அவர் செய்கையினாலே முடிந்தது. இன்பம் அது கண்டும் ஈகிலா பேதைகள் அன்பிலார் சிந்தை அறமறியாரே. இறைவன் இந்த உயிர்களுக்கு இன்பம் துன்பம் ரெண்டையும் வகுத்து கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த உயிர்கள் முற்பிறவியில் செய்த வினைக்கு ஏற்ற மாதிரி. அது அறச்செயல் செஞ்சுருந்தால் அதுக்கு இப்பிறவியில் இன்பமும், மரச்செயல் செஞ்சுருந்தால் அதனால் துன்பமும் கிடைக்கிற மாதிரி பண்ணுவார். இறப்பவருக்கு ஈதலை செய்யாத அறிவிலிகள் அப்படிங்க அவங்களுக்கு இறந்து கேட்குறவங்களுக்கு எதுவுமே கொடுக்காத இருக்கக்கூடிய அந்த உயிர்களுக்கு உள்ளத்தில் அன்பு இருக்காது. அதனால் பண்பு இல்லாமல் இருப்பாங்க. அவங்க அறம் செய்கிறத பற்றியே அவங்க யோசிக்கக்கூட மாட்டாங்க அப்படின்னு இந்த பிறவியில் செய்யக்கூடிய நலம் தீங்கு நன்மையும் தீமையும் தான் நம்ம அடுத்த பிறவிக்கு நமக்கு இன்பமாகவும் துன்பமாகவும் சேரும் அப்படிங்கிறத இந்த பாடல்களை சொல்லியிருக்கார்.